Hi viewers, welcome to our channel SS Academy for Physics. இன்னைக்கு நம்ம PGTRB Physicsல Unit 7 Solid State Physicsல இருந்து Thermodynamics effect in normal and superconducting states, Meissner effects exhibits and perfect diamagnetism. So it's a very important topic. The important points discuss பண்ணலாம். So let us discuss the thermodynamics effects in normal and superconducting states. Okay. So, இப்போ normal and superconducting states பார்த்தோம்னா, இப்போ when a bulk superconducting material is subjected to a uniform magnetic field. ஒரு bulk material, uniform magnetic superconducting material, ஒரு uniform magnetic fieldல நம்ம வந்துட்டு subject பண்றோம். அப்போ the magnetic lines of force penetrates through the material. Penetrates பண்ணிட்டு போகுது அப்படின்னா அது என்னன்னு சொல்றோம்? But when the temperature of the material is cooled below the transition temperature in addition to the magnetic field. Okay, so the magnetic lines of force are pushed out from the material. Okay, so penetrate பண்ணிட்டு போ superconducting materialல penetrate பண்ணிட்டு போகும்போது என்ன ஆகுது? And அது பெனட்ரேட் பண்ணாம புஷ் பண்ணிட்டு வெளியில போகும்போது என்ன ஆகுது அப்படிங்கறத நம்ம ரெண்டு மெத்தட் பார்க்க போறோம். ஓகே, சோ டூ மெத்தட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா நார்மல் ஸ்டேட். இந்த சூப்பர் கண்டக்டர் ஸ்டேட்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டு இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா இதுல நார்மல் ஸ்டேட், சூப்பர் கண்டக்டிங் ஸ்டேட். ஓகே, சோ ரெண்டு இது பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் என்ட்ரோபி என்னன்னு பார்த்தறலாம். இங்க என்ட்ரோபி அப்படின்னா in all superconductors the entropy decreases on cooling below the critical temperature. எல்லா சூப்பர் கண்டக்டர்ஸுமே இதோட என்ட்ரோபி எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா டிக்ரீஸ் தான் இருக்கும். ஏன்னா கூலிங் அது ஒரு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்ல இருந்து என்ன ஆக ஆரம்பிக்குது, கூல் ஆகும். அப்போ என்ட்ரோபி என்ன ஆயிடுது, டிக்ரீஸ் ஆயிடுது அப்படின்ட்டு பாக்குறோம். ஓகே, இதோட ஸ்பெசிபிக் ஹீட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன் நார்மல் மெட்டல்ஸ்ல இதோட எலக்ட்ரானிக் ஸ்பெசிபிக் ஹீட் வந்துட்டு என்ன ஆயிட்டு இருக்கும், வேரியஸ் ஆகும் as the absolute temperature. Normal metals la electronic specific heat enna agum various agum in that absolute temperature la. In superconductor la specific heat enna agum various exponentially with temperature, சொல்லி பார்க்கிறோம். Okay, so that is the CS. Okay, the specific heat of superconductor is directly proportional to e power bt divided by BTC. That means what? The critical temperature. Okay, critical temperature divided by the normal temperature, absolute temperature அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். Okay, so then Meissner effect. So Meissner effect நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூப்பர் கண்டக்டர்ல ரெண்டா டிவைட் பண்ணி நான் சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்லயே. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நார்மல் ஸ்டேட் அண்ட் சூப்பர் கண்டக்டிங் ஸ்டேட். நார்மல் ஸ்டேட்ல இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து ஒரு பல்க் மெட்டீரியல், சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியல்னு வச்சுக்கலாம். ஓகே, சோ இப்ப சூப்பர் கண்டக்டிங் பல்க் மெட்டீரியல் இருக்கும்போது இதுல இதோட B எப்படி இருக்கும்னா B is equal to 0வா இருக்கும். B is equal to what? 0. At the time T is the greater than TC. T is greater than TC. H is greater than HC. H is greater than the HC ன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, சோ அப்ப இதுல Bங்கிறது என்ன, மேக்னடைசேஷன். Bங்கிறது என்னது, மேக்னடைசேஷன். Tங்கிறது என்னது, Tங்கிறது அப்சல்யூட் டெம்பரேச்சர். TCங்கிறது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். Hங்கிறது நம்ம அப்ளை பண்ற மேக்னெட்டிக் ஃபீல்டு. HCங்கிறது கிரிட்டிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, சோ இப்ப அப்சல்யூட் டெம்பரேச்சரும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் எப்படி இருக்கு, கிரேட்டர் தென்னா இருக்கு. B வந்துட்டு 0வா இருக்கும்போது, ஈக்குவல் டு 0வா இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இது என்னது, H. ஓகே, மேக்னடைசேஷன் ஆகும்போது. அது இது வந்து இப்ப நார்மல் ஸ்டேட்ல. சோ அதுவே சூப்பர் கண்டக்டிங் ஸ்டேட்டா இருக்கு அப்படின்னா அங்க எப்படி இருக்கும்னா B வந்துட்டு 0வா இருக்கும். சூப்பர் கண்டக்டிங் ஸ்டேட்டா இருந்தா எப்படி இருக்கும், B வந்து 0வா இருக்கும். அந்த மாதிரி பாக்குறோம். ஓகே, சோ இப்ப B வந்து 0வா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 1 செகண்ட், B வந்துட்டு இங்க 0வா இருக்குன்னு சொல்லிட்டு நாட் ஈக்குவல் டு 0ன்னு பாக்குறோம். B வந்து என்ன இருக்கு இந்த இடத்துல, not equal to 0. Okay, B not equal to 0வா இருக்கனால it is a magnetic induction. Bங்கிறது என்னது, magnetic induction.
B not equal to 0வா இருக்கும்போது இங்க H எப்படி இருக்கும் less than HC ஆ இருக்கும். H less than HC. T யும் எப்படி இருக்கும் less than T less than TC ஆ இருக்கும்னு சொல்லி பார்க்கிறோம். T less than TC. ஓகேவா? So this is இது என்னது H. So அதான் எங்களுக்கு உங்க வேர்டிங்ஸ் கொடுத்திருப்போம். If a superconductor is cooled in a magnetic field to below the transition temperature. Okay, superconductor வந்துட்டு எப்படி இருக்கும் அதோட magnetic field below the transition temperatureல cool ஆயிடும். So then at the transition lines of induction B, transition lines இந்த Bங்கிற induction என்ன ஆகுது are pushed out. அதை push பண்ணி என்ன பண்ணுது வெளியில தள்ளுது. So the expulsion of magnetic flux from the interior of a piece of superconducting material as the material undergoes the transition to superconducting phase is known as Meissner effect. So இப்போ வந்து ஒரு perfect diamagnetic material மாதிரி இது வந்துட்டு என்ன ஆகும் behave பண்ணும். ஏன்னா நமக்கு பார்த்தோம்னா இதுல ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் பல்க் சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டோம். இது எங்க சப்ஜெக்ட் பண்ணிருக்கோம் ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுல ஹெச்ல. அப்ப இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் என்ன பண்ணிட்டு போகுது பெனட்ரேட் பண்ணிக்கிட்டு மூவ் ஆகுது. அப்ப என்னவா இருக்கு B is equal to 0வா இருக்கு நார்மல் ஸ்டேட்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஓகே சோ அதுவே டெம்பரேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் இஸ் கூல்ட் பிலோ த டிரான்சிஷன் டெம்பரேச்சர். பிலோ த டிரான்சிஷன் டெம்பரேச்சர் TC ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க என்ன பார்த்தோம் TC ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ அப்ப இந்த இடத்துல இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா in addition of the to the magnetic field the magnetic lines of force என்ன பண்ணுது pushed out from the material. இந்த மெட்டீரியலை புஷ் பண்ணிட்டு வெளியில வந்துருது. ஓகேவா? சோ under these conditions இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி பார்க்கும்போது the material behave as a perfect diamagnetic material. இந்த Meissner effect ஓட மெட்டீரியல் சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு perfect diamagnetic மெட்டீரியலா இருக்கும்னு சொல்லி பார்க்கிறோம். So this was first observed by Meissner and Hens. இது first யார் கண்டுபிடிச்சானா Meissnerரும் Hensum தான். This property is known as the Meissner effect அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஓகே so அதான் உங்களுக்கு கீழே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். T less than TC the material becomes superconducting state and the flux inside is 0. So இதெல்லாம் நமக்கு MCQல இம்பார்ட்டன்ட்டா கேட்பாருங்க. T less than TC ஆ இருக்கும்போது B வந்து என்னவா இருக்கும். This effect is reversible. இது வந்து irreversible அந்த மாதிரி கேட்பாங்க. Meissner effectனா என்ன அப்படிங்கறது நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? Material undergoes the transition the superconducting phase is known as the Meissner effect ன்னு சொல்லி பார்க்கிறோம். When the temperature raised from TC அப்போ the flux வந்து என்ன ஆகுது suddenly penetrates the specimen after it reaches the critical temperature and the substance is on the normal state. So அதனால தான் நம்ம டயகிராம்லயே first discuss பண்ணோம். Okay, so then next a bulk superconductor behaves in an external magnetic field as inside the specimen. Inside the specimen எப்படி இருக்கு B is equal to mu naught into H plus M. Bங்கிறது தெரியும் நமக்கு magnetic induction. Okay, Hங்கிறது என்னது it is the applied field. Okay, so is equal to mu naught into 1 plus susceptibility. Okay, H is equal to 0. So அப்ப M by H susceptibility M by H means what? It is a susceptibility is equal to -1. So negative susceptibility வந்து இதுல எப்படி இருக்கு நெகட்டிவா இருக்கு. ஓகே நெகட்டிவானா susceptibility என்னது உட்புகுத்திறன். அது உள்ள புகுந்து வெளியில வரல அப்ப என்னவா இருக்கு நெகட்டிவா இருக்கு. Therefore it is concluded that the superconductor is a perfect diamagnetic. Okay, இது வந்துட்டு ஏன் perfect diamagnetic இருக்கு அப்படின்னு கேட்டா susceptibility is negative. Okay, have to write like that. Okay, then next Meissner effect exhibits perfect diamagnetism. So before Meissner discovery, Maxwell's equations were thought quite to be adequate to explain the phenomena of superconducting. Del into E vector is equal to minus dB by dt. Here del cross E is equal to what? Minus dB by dt. So this is for the before Meissner discovery. Meissner discovery பண்றது முன்னாடி மேக்ஸ்வெல் வந்து என்ன ப்ரூஃப் பண்ணிருக்காருன்னா minus dB by dt ன்னு ப்ரூஃப் பண்ணிருக்காரு. Okay, hope you understand. So the applications Meissner effect எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா it is used to examine whether the given material is superconductor or not. இது வந்து ஒரு சூப்பர் கண்டக்டரா இல்லையா அப்படிங்கறத பார்க்க நமக்கு யூஸ் பண்றோம். This effect is used to produce magnetic levitated train. அதாவது சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினுக்கும் இந்த Meissner effect தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். Okay, hope you understand.
Thank you. All the best. If you have any doubt means put into the comment box.